மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையில் ரொம்ப அழகாக சிறப்பாக முர்ஷிதா ஆலிம் அவங்க பயான் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன இதில் டவுட் இருக்குது, புரிஞ்சிச்சு புரியலை, ரமலான் மாதத்தின் சிறப்பில் என்ன அவங்க சொல்லலை, என்ன உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும், நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்கலாம்டா இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் இப்படி நோன்பு வைக்கலாமா அப்படி நோன்பு வைக்கலாமா நிறைய டவுட் இருக்கும் தானே. என்னடாம்மா, தஹஜ்ஜுடைய நேரம் ரமலான் மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இரவு முழுவதும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வணக்கம் புரிஞ்சுருக்காங்க. சாதாரண நாட்களில் அதிகமாக இரவு வணக்கம் செஞ்சுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா வக்தையுமே இரவு நேரத்தை தஹஜ்ஜத்தாக தான் தொழுதுருக்காங்க. அதனால் நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு கால கணக்கீடு இருக்கனால நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 2 மணிலேருந்து ரமலானில் மட்டும் 2 மணிலேருந்து உங்களுக்கு தஹஜ்ஜத் வக்து தான். தஹஜ்ஜத்துக்கு ஒரு வக்துன்னு கிடையாது, அது நடுநிசையில் செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த அமலை வந்து யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு ஒளி செஞ்சு நம்ம ஒளி செய்கிற தண்ணீர் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இருந்து ஒளி செஞ்சு தொழுதுட்டோன்னு சொன்னால் அந்த அடியான அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாத இருட்டில் ஓடக்கூடிய ஒரு சிற்றெரும்பின் காலடி ஓசையை கூட கேட்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹு தாலா என்ன நமக்கு விளக்குறான் இந்த இடத்துலன்னு சொன்னால், யாருக்குமே அறியாமல் என்னுடைய அடியான் எனக்காக 2 ரக்காத்து தொழுகிறான்னு சொன்னால் அந்த அடியானுடைய அன்றைய உடனே தேவையை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ தஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அவ்வளோ மகத்துவம் வச்சுருக்கான். மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு 3:30 இல்லை ஒரு 3 மணி அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது ரமலானுடைய மாதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2 மணிலேருந்தே உங்கள் தஹஜ்ஜத் தொழுகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இப்போ தராவிக நோன்பு திறந்துட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்று வந்துடும். நோன்பு திறந்த உடனே தான் ஒரு தூக்கம் வரும், ஒரு படுக்கணும் ஏன்னா பகல் முழுவதும் சாப்பிடல. மற்ற நாளில் கூட மதியம் சாப்பிட்டோன்னு படுப்போம். ஆனால் இந்த ரமலானில் பார்த்திங்கன்னா மதிய தூக்கம் வந்து கட்டாயிரும், வரவே வராது. ஏன்னா சாப்பிடல, வயிற்றில் தான் இற இல்லையே, எப்படி தூக்கம் வரும்? அப்போ கடைசியில் என்ன ஆயிடுவோம், நம்ம இந்த நோன்பு திறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வந்து மகரிபை தொழுதுட்டு செத்த நேரம் படுத்துருவோம். இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒருன்னா, பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்கள் வந்து விழுந்துடுச்சு வேமா பள்ளிக்கு போயிடுறாங்க, தராவிகளாம் முடிச்சு தான் அடுத்து வர்றாங்க மகரிபுக்கு போனாங்கன்னா. பெண்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் படுத்துறதுனால அந்த இஷா டைம் ஆயிடுதா, எந்திரிச்சிர மகரிபை தொழுதுட்டு படுத்தாலுமே இப்போ இஷாவுடைய வக்தே தள்ளி போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. என்ன செய்கிறாங்க, அந்த இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் அப்படி கொஞ்ச நேரம் பிற்படுத்தி உங்களுடைய ஃபர்ல தொழுதுட்டு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தஹஜ்ஜுத் வரை நீங்கள் உங்களுடைய அமலை செய்யலாம். அமல் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னாமா, இப்போ தராவீஹ் தொழுகை நைட்டு தொழுவோம்லமா, அதை வந்து நீங்கள் தஹஜ்ஜுத் வரை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்போ வரை உங்களுக்கு ஃபஜருக்கு பாங்கு சொல்கிற 5 நிமிஷத்துக்கு வரைக்க உங்களுக்கு இஷாவுடைய ஃபர்லேருந்து தஹஜ்ஜுத்லேருந்து எல்லாமே நீங்கள் தொழுதுக்கலாம். அதுவரை வக்து இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு வக்து இல்லை. சாப்பிட்றது நீங்கள் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாங்கு சொல்கிறவரே தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சு குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொன்னாங்க பயானில், அந்த மாதிரி யாராவது செஞ்சிங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க. அதை 4:45 கரெக்டாக, அவ்வளோதான் டைம். பாங்கு சொல்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். எதை முடிச்சிடணும்? சஹரை முடிச்சிடணும். சஹருடைய நேரம் அவ்வளோதான். சஹருடைய நேரம் மிக குறிப்பிட்ட நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் பரக்கத்து செய்திருக்கிறேன். சஹருடைய நேரத்தில் நான் நீங்கள் அருந்தக்கூடிய ஒவ்வொரு உணவிலும் நான் பரக்கத்து செஞ்சுருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ அந்த நேரம் வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் தான். அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அதான் இரவு முழுவதும் இருக்கே, நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன் அந்த 5 மணி வாங்க சொல்கிறவரே வாட்டர் பாட்டில் தண்ணி செம்பை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கணும்? அது செய்யக்கூடாது இனிமேல் இன்ஷா அல்லாஹ். என்னடாம்மா செய்வீங்களா? இனி மாற்றிக்கிறீங்களா இன்ஷா அல்லாஹ்? இன்னும் பாங்கு சொல்லல பாங்கு சொல்கிற வரை நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ நம்ம விளக்கம் கேட்கலாம். எந்த குர்ஆனில் இருக்குது, எந்த ஹதீஸில் இருக்குது? இல்லைடா அப்படி. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. என்ன இருக்குது? சஹருடைய நேரம் வக்துன்னு ஒன்று இருக்குது. அந்த வக்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அதை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வேறு யாருக்காவது டவுட் இருக்காம்மா? அவங்க அழகான ஒரு டவுட் கிளியர் பண்ணியாச்சு மாஷா அல்லாஹ். நம்ம பள்ளிகள்லாம் இப்போ வந்து நம்ம ஷபே பராத்துடைய நாளைக்கே நோன்புக்கு வந்து நோன்பு திறக்க சொல்லி கொடுத்தாங்க இல்லைடா, அது மாதிரி இங்கே நோன்பு திறக்க சொல்லித்தரும் போது நீங்கள் அந்த நோன்பை திறந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் சொல்லித்தர்றதுக்கு முன்னாடியோ சொல்லி தந்த பின்னாடி பிற்படுத்தியோ நீங்கள் திறந்தீங்கன்னா நோன்பு கலாவாயிரும்.
கலாவாயிரும் சொல்லப்படுறது ஃபர்லான நோன்பு மட்டும்தான். புரிஞ்சுதா? மற்ற நஃபிலான நோன்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக துரிதப்படுத்தியே திறந்துக்கலாம், தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். வேறு என்ன டவுட் இருக்கு சொல்லுங்கள், வேறு என்ன கேட்கணும்? நோம்பாளிகளாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன தரஜா தர்றான், என்னென்ன நன்மை தர்றான்னு சொன்னாங்க. எங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நோம்பாளிகளுக்கு அல்லாஹ் என்னம்மா தர்றான்? அல்லாஹு தாலா வந்து வாய் வாடையை கஸ்தூரி வாடை மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். சரி, வாய் வாடையை எவ்வளோ பக்கத்தில் இருந்தால் மோந்து பார்க்க முடியும்? இல்லை, நான் இப்போ இங்கே இருக்கேன், என்னோட வாய் வாடை உங்களுக்கு அடிக்குதா? இப்போ எவ்வளோ கிட்ட இருந்தால் பார்க்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பக்கத்தில் உட்காந்துருக்கணும், இல்லை ரொம்ப கிட்டத்தில் இருக்கணும். அப்போ அல்லாஹ் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கான் நோம்பாளிகளுக்கு? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கான். அப்போ வாய் வாடையை நான் வந்து கஸ்தூரி வாடையாக அதை நான் கணக்கிடுறேன்னு சொன்னால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானிடத்திலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கான் நோம்பாளிகளுக்கு நெருக்கமாக நம்ம அதை கணக்கிட்டுக்கணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கூலி அப்பப்போ கேட்குறதெல்லாம் கொடுத்துருவேன், ஆனால் நோம்புக்கு கூலி நானே அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அல்லாஹ்விடத்தில் பேசணும்னு சொல்லி நாளே வந்து துவா செஞ்சு கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லிடுவானா, நீங்கள் நபிமார்களுக்கே அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் என்னிடத்தில் பேசுவதாக இருந்தால் நீங்கள் நோன்பாளியாக இருக்க வேண்டும். என்ன சொன்னான்லாம்? நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சுபஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு வச்சு கிறங்கி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க, அப்போ போய் கேட்குறாங்க, மறுநாள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு நல்லா சொல்லிடுறான். திரும்ப 2வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. இப்படியே 10 நாள் நோன்பு வச்சுட்டு தான் போய் அல்லாஹ் இடத்துல வந்து அவங்களுக்கானதை கேட்டு வாங்கினாங்க. அப்போ நம்மளுடைய பாவ கணக்குகள் நன்மைகள்லாம் அல்லாஹ்கிட்ட எடுத்து காட்டப்படும் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நோன்பாளியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து நோன்பு வைக்கும் போது நம்மளிடத்துல ஒரு சிறப்பு வந்துடுது பார்த்தீங்களா? தொழுகையை கூட ரொம்ப அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் நோன்பை நம்ம அப்படி விட மாட்டோமே. வீட்டுக்குள்ளேயே நம்மளே எல்லாமே வாங்குகிறோம், ரெடி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். அதை பத்திரமா ஃப்ரிட்ஜில் நோன்பு திறக்கிறோட டைமை பார்த்துட்டே வச்சுருக்கோம். நம்மளை தான் கேட்க யாரும் இல்லையே, நம்ம சாப்பிட்லாமே. நம்மளை சுற்றி யாருமே நம்மளை பார்க்கலையே, நம்ம தண்ணி எடுத்து குடிச்சிடலாம்ல, யாரும் தான் பார்க்கலையில. ஏன் நோன்பு மட்டும் அப்படி வச்சுக்கிறோம்? அது என்ன யக்கீன்? அது என்ன தன்மை? என்ன எதுக்காண்டிடா நான் நோன்பு வச்சுக்கிறேன்னு பெருமைக்கா? இல்லை, அல்லாஹ் பார்க்குறான். யார் பார்க்குறா? அந்த அல்லாஹ் பார்க்குறான்ற பயத்தை வந்து அல்லாஹ் நம்மளுடைய ரத்தத்திலேயே ஊண்டியிருக்கான். சுபஹானல்லாஹ். நம்மளா தனியாக இருக்கோம், எவ்வளவோ தனிமை கிடைக்குது, ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி மெத்தி குடிக்க மாட்டேங்கிறோம். எவ்வளவோ நம்ம சமைக்கிறோம், மணக்குது, அழகா மணக்க எல்லாம் சமைச்சு வச்சுருக்கோம், ஆனால் ஒரு வாய் போட்டு சாப்பிட மாட்டோம். ஏன்? அல்லாஹ் பார்க்குறான். அப்போ அதே யக்கீன் நமக்கு எதில் இருக்கணும்? தொழுகையில் இருக்கணும். தொழுகையை பற்றி தான் நம்மளுடைய முதல் கேள்வி. அல்லாஹ் இடத்துல என்ன கேள்வி? யார் தொழுகையில் சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான் அல்லாஹ் இடத்துல சிறந்தவங்கன்னு நம்ம சொன்னோம். அப்போ தொழுகையை நம்ம அதே மாதிரி அசால்ட்டாக விடக்கூடாது. நோம்புக்கு எப்படி யக்கீனாக இருக்குமோ அதை போன்று தொழுகையில் இருந்துடணும். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா பயானில்? ஜக்காத்னா என்ன, சதக்கானா என்ன, ஃபித்ரானா என்ன, ஃபித்தியானா என்ன? லைலத்துல் கத்ர் இரவுடைய அறிகுறி. மாஷா அல்லாஹ். அழகான ஒரு கேள்வி ஆஃப்ரின் கேட்டிருக்காங்க. எந்த இரவில் கண்டுபிடிச்சிக்கலாம்டா? இப்போ மிஹராஜ் இரவுண்டா இந்த நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் பயணம் போனாங்க, நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிடுறோம். லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாளையில் உண்டாகுது? கடைசி இறுதி 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளில் உங்களுடைய லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான். எந்த சூறால சொல்கிறான் அல்லாஹ்? லைலத்துல் கத்ர். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவ்வளோ அழகா சொல்லிட்டான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எதுவரை இருக்கும்னு அல்லாஹ் சொன்னான்? மத்லாஇல் ஃபஜ்ர். எதுவரை இருக்கு? ஃபஜருடைய வேலை வரை இருக்கு. அதனால நம்ம இங்கே பராத்தில் மெஹராஜ்லாம் அமல் செஞ்சோம்ல, அதே மாதிரி மாஷா அல்லாஹ் நம்ம எந்த நாட்களில் அமல் செய்யணும்? ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகள்லையும் அமல் செய்யணும். அந்த இரவை பூரா ஹயாத்தாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த இரவில் முழுவதும் வணக்கம் புரியணும். அல்லாஹு தாலா இடத்துல நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம், தெரிஞ்சு செஞ்சுருப்போம், தெரியாமல் செஞ்சுருப்போம், நம்மளை அறியாமல் செஞ்சுருப்போம்.
தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தலையை சொரிஞ்சோமா மூக்கை சொரிஞ்சோமா ஏதாவது தெரியுமா? எதுக்கு காலைல எந்திரிச்சோன்னா எல்லாம் நம்மளை கை கழுவி மூஞ்சி கழுவி ஒளி செஞ்சு அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு எல்லாம் பழக்கியிருக்கான். அதுலேருந்து நம்மளை சுத்தம் பண்ணுறான். மாஷா அல்லா. இப்படி நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறான். நம்ம செஞ்ச இந்த ஒரு வருஷத்துக்கான அமலையும் பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் நோன்பை கொடுத்தான். எதுக்கு? இந்த ஒரு வருஷமும் அமல் செஞ்சுருக்கோம்ல, இந்த அமலை எதை கொண்டு அல்லாஹ் கழுவுறான்? இந்த ரமலான் மாதத்தை கொண்டு அல்லாஹ் கழுவுறான். அல்லாஹ் அதை நமக்கு எவ்வளோ அழகா தெரியுமா சொல்கிறான். ஒரு சின்ன குழந்தைய அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு போவே மாட்டேன்னு அழுகும் அந்த பிள்ளை, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளை நோன்பு வைக்க எழுப்புனா, என்னம்மா டெய்லி பட்னியாக இருக்க சொல்கிறேன், நான்லாம் இருக்கவே மாட்டேன், நோன்பே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அழுகும் அந்த பிள்ளை. உடனே நம்ம அம்மா எப்படி சொல்லுவாங்க? பத்திரமா போயிட்டு வாப்பா ஸ்கூலுக்கு, உன் கூட நிறைய அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹு தஆலா இடத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்க நம்ம சொல்லித்தரோம். அல்லாஹ் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கியது போல உங்களுக்கும் நாம் கடமையாக்கி இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் நம்ம சொல்கிறான்? ஒரு தாய் எப்படி புள்ள இடத்துல பேசுவாங்களோ அதை போன்ற அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியான் இடத்துல பேசுகிறான். தாயை விட எத்தனை மடங்கு அன்புடையவன் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அப்போ தாயை விட 70 மடங்கு அன்புடையவன் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? அம்மா இப்படி சரிப்பா ராஜாந்தா உங்கள் அண்ணெல்லாம் போயிருக்காங்க ஸ்கூலுக்கு, நீ அதே மாதிரி போய் படிப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் கடமையாக்குனது தானேம்மா உன் மேலேயும் கடமையாக்கியிருக்கேன், இந்த ஒரு மாதம் தானே வச்சுக்கமா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறானாம். எப்படி பேசுகிறான் அல்லாஹ் நம்மள்ட்ட? தன்னுடைய அடியான்ட்ட அல்லாஹ் பேசும்போது 70 மடங்கு தாயை விட அன்பாக இருப்பானாம். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட எப்படி பேசுகிறான்றதை நம்ம கணக்கிடுறோம். அப்போ அந்த பிள்ளை சொல்லும், சரி எனக்கு ஸ்கூலில் போய் மயக்கமாக வருமே தூக்கமாக வருமே அப்படின்னு சொன்னால் இந்த நோன்பு அல்லாஹ் அது கூட மேட்ச் பண்ணுறான். எப்படி பாருங்கள், அந்த அடியான்னு சொல்லுவானா, நான் தான் நோன்பு வச்சேன்னா எனக்கு மயக்கம் வருமே தூக்கம் வருமேன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறானா, அப்போனா உன்னுடைய நோன்பை நீ தளர்த்திக்கொள். எல்லாம் என்ன சொன்னா, எப்போ உனக்கு அதுக்கான வேகம் தைரியம் கிடைக்குதோ அப்போ நீ வச்சுக்க. எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்ம மேலே கருணை வச்சுருக்கான் பார்த்தீங்களா? கருணையாளன் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை, கிருபையாளன் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை. எப்படியெல்லாம் கிருபை செஞ்சு ரொம்ப தொழுக முடியலையா உட்காந்து தொழுதுக்க, நோன்பு வைக்க முடியலையா விட்டுட்டு பிற்படுத்தி வச்சுக்க. இப்படியெல்லாம் யாருமா சொல்லுவா? அல்லாஹை விட யாராவது சொல்ல முடியுமா? சரி ஸ்கூலில் போய் நான் ரொம்ப நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன், என்னால் ஸ்கூலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லாமல் அந்த பிள்ளை பழகிடுது ஸ்கூலுக்கு போக. ஆனால் அல்லாஹ் நமக்கு அப்படி பழக்கலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு மாதம் மட்டும்தான், மற்ற எல்லா மாதமும் நீ ஃப்ரீ தான். எப்படி அல்லாஹுடைய ஸ்டடீஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதம் மட்டும்தான் இந்த அமல், ஒரு மாதம் மட்டும்தான் சைத்தானுக்கு விலங்கு, மற்ற எல்லா மாதமும் எதுவுமே எந்த ஸ்ட்ரிக்ட்னஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தொழுதா அல்லாட்ட நன்மை, தொழுகலையா நரகம், தொழுதா சொர்க்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையுமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்தப்பட்ட தொழுகையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தப்பட்ட தொழுகை எப்படி இருக்கும்? அந்தந்த ஃபர்லான நாட்களில் நோன்பு வைக்கணும். நஃபிலான இந்த நோன்பு இல்லாமல் நோன்புகள்லையும் பல வகை நோன்புகள் இருக்குது. மாஷா அல்லாஹ். எங்கள் மதரசாவில் வெள்ளிக்கிழமை பேசும்போது ஒருத்தவங்க நோன்பை பற்றி பேசினாங்க. அவங்க 7 வகையான 8 வகையான நோன்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன வகை நோன்பு இருக்குமா? ஃபர்லு நோன்பு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்லு, நஃபிலு, ஃபர்லு சுன்னத்து நஃபிலு, வாஜிபு முஸ்தஹப்பு, ஹராமு மக்ரூஹு. 7 வகையான நோன்புகள் இருக்கு. ஃபர்லுன்னா எந்த நோன்பு? ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு பேர் என்னது? ஃபர்லான நோன்பு. சுன்னத்துனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நோன்பெல்லாம் ஏற்றமாக வச்சாங்களோ அது எல்லாமே சுன்னத். நஃபில்னா நம்ம நியத்து வச்சு, இப்போ நீங்கள் ஃபர்லான நோம்பில் ஒன்று விட்டுட்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது சுன்னத்துலாம் உங்களுக்கு போய் சேராது. ஃபர்லான நோன்பு ஒன்று விட்டுட்டு நீங்கள் வைக்கிறீங்க, அது ஃபர்லையும் போய் சேராது, நஃபிலோட கணக்கில் தான் போய் சேரும். 60 ஏழைகளுக்கு சாப்பாடும் கொடுக்கணும், உங்களுடைய ஃபித்ராவையும் நீங்கள் 3 மடங்காக கொடுக்கணும், இந்த நோன்பையும் நீங்கள் வைக்கணும். ஃபர்ல் நோன்பு ஒன்றை விட்டால் இத்தனை பகரம் இருக்குது. எத்தனை பகரம் இருக்குது? இத்தனை இது நம்ம மேலே கடமையாயிரும். முடியாதுமா. ஆமாம், இவ்வளவும் பண்ணணும். ஃபர்லான நோன்பை ஒன்றை விட்டுட்டோன்னு சொன்னால் திருப்பி எடுத்து வச்சா மட்டும் அது கூடாது. 60 ஏழைகளுக்கு சாப்பாடும் கொடுக்கணும், உங்களுடைய ஃபித்ராவையும் நீங்கள் 3 மடங்கு கொடுக்கணும். ஒரு நோன்புக்குரிய வேல்யூபிள் அதுதான்.
ஒரு நோன்பை நீங்கள் ஃபர்லான் நோன்பை விட்டுட்டிங்கன்னா இத்தனை பிரச்சனை இருக்குது. இதில் நீங்கள் எதுலேருந்துமே தப்பிக்க முடியாது. இந்த பகரம் நீங்கள் செய்யாட்டினா இந்த நோன்பை விட்டதுடைய ஒரு ஆளில் தான் நம்ம இருப்போம். சரி, ஆமாங்கம்மா, ஃபித்ரா கொடுக்கணும். ஃபித்ராவும் கொடுக்கணும், பரிகாரமும் செய்யணும். பரிகாரமும் இருக்கு. அதுக்கு பேர் குற்ற பரிகாரம். வரலான ஒரு நோன்பு விட்டா அவங்க மேல குற்ற பரிகாரம் பதிவாயிருக்கு. அந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சுதான் ஆகணும். நோம்பையும் அவங்களுக்கு தெம்பு வந்தோன்னா வச்சுதான் ஆகணும். ரெண்டுமே பரிகாரமா இருக்கு. இது அல்லாம 3 மடங்கு ஃபித்ரா கொடுக்கணும். இப்போ எப்படி 1 மடங்கு ஃபித்ரா, ஒரு நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னால் 1 மடங்கு தான், ஒரு 60 ரூபா தான் நம்ம பேரில் ஒரு ஃபித்ரா கொடுத்துட்டோம், நோன்பு வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ல அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஃபர்ல வைக்காட்டி நம்ம மேலே இத்தனை இருக்குது. இப்போ சாதாரணமாக எல்லாரும் நோன்பை விட்டுட்டு சர்வ சாதாரணமாக இருந்துக்கிறோம். அப்பாடா இது ஃபர்லான நோன்பு அப்படின்ற ஒரு எந்த எச்சரிக்கையுமே இல்லாமல் இருந்துக்கிறோம். ஆனால் அப்படி தயவு செஞ்சு இருக்காதீங்கம்மா. நம்ம இப்போ நம்மளுடைய ஜக்காத்து காசையும் சேர்த்தே நம்மளே சாப்பிடக்கூடாதுன்னு ஜக்காத்தை எப்படி கழுவுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதை போன்று தான். இப்போ நம்ம ஜக்காத்து காசு நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம். 10 ரூபான்னு நான் சொன்னது 10 10 ரூபா, புரிஞ்சா? 10 ருபீஸ். அதில் 8 ரூபா 9 ரூபா தான் நம்ம காசு. என்னது? 1 ரூபா யார் காசு? ஏழைகளுடைய காசு. 1 ரூபா யார் காசு? இந்த ஏழைகளுடைய காசை நம்ம கொடுத்துட்றோம்ல, இதுக்கு பேர் தான் ஜக்காத். இதுக்கு பேர் என்னது? இது நம்மளுடைய இந்த 9 ரூபாயையும் பரிசுத்தப்படுத்திடும். இப்போ இந்த 9 ரூபாயிலிருந்து நம்ம யாருக்காச்சும் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் சதக்கா. அதுக்கு பேர் என்னது? 9 ரூபா நம்ம காசுலேருந்து நம்ம கொடுக்குறோம்ல, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு என் காசுலேருந்து நான் கொடுக்குறேன்ல, அதுக்கு பேர் சதக்கா. ஆனால் இந்த 10 ரூபாயும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஜக்காத்து பண்ணியும் செல்வத்தை பரிசுத்தமும் படுத்தாமல் சதக்காவும் பண்ணாமல் நம்மளே வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? கண்டிப்பாக இது தீர்ப்பு. இது குர்ஆனில் எழுதப்பட்ட தீர்ப்பு. இந்த 2 காசையும் நீ தானே வச்சுருக்க. பெரிய பெரிய மாடி வீடு என்ன வேணால் கட்டிக்க, என்ன வேணால் எவ்வளோ பெரிய வாழா வேணால் வாழ்ந்துக்க. ஒரே நோய், ஒரு நோய், கடுகளவு தான். சொத்தை மொத்தமும் விற்றாலும் அந்த நோய்க்கு பரிகாரம் இல்லை தானே? அந்தளவு இருக்கா? இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் ஒரே ஒரு டயாலிசிஸ்க்கு எவ்வளோ ஆகுது மனுஷனுக்கு? ஒரு டயாலிசிஸ்னால் என்னது? ஒரு கிட்னி போயிடுச்சு, அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் உலக நடப்படா. நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், மறந்துட்டிங்களா எல்லாரும்? ஒரு உயிரை காப்பாற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டோம். காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டினா ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, ரோட்லையும் தெருவுலையும் எவ்வளோ பேரை பார்த்தோம். ஆனால் நம்ம அதனால தான் உயிரோடு இருக்கும் போதே நம்மளுடைய காசு நம்ம ஜக்காத்து சதக்காவை பண்ணிட்டோம்னா அந்த நோய் நம்மளை தீண்டாது. என்ன செய்யாது? நோய் நம்மளை தீண்டாமல் உலகத்தில் ஆரோக்கியமாக வாழணும்னா கொடுக்க வேண்டியதை அவங்கவுங்களுக்கு கொடுத்துடணும் கடமையை. அப்போ ஆரோக்கியமாகவே நம்ம மாஷா அல்லாஹ் வாழலாம். யாருக்கும் நம்ம கொடுக்காம நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நோய் இருக்குது. அதில் மனுஷன் அழுந்தி தான் ஆகணும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அல்லாஹ் தான் சொல்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம நுழைஞ்சிடவே கூடாது. நம்ம அவங்கவுங்களுக்குரிய ஹக்கை நம்ம கொடுத்துடணும். இப்போ இந்த காலத்தில் நியூவாக என்ன செய்கிறாங்க? ஹக்கையும் வச்சுக்கிறாங்க, சொத்தையும் வச்சுக்கிறாங்க, கொடுக்க வேண்டியதையும் கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆசை, பேராசை உலகத்திலேவா இருக்க போகிறாங்க? இந்த உலகத்திலே இருக்க போகிறாங்களா? ஆனால் இந்த உலகத்திலே இருக்க போகிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை எய்ம் பண்ணி வாழ்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. இன்ஷா அல்லாஹ் இது அப்படிப்பட்ட ஒரு நம்ம உலகத்தை நம்ம சும்மா வாழ தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு கொஞ்ச நாளில் நம்ம எங்கே போயிடுவோம்? நிரந்தரமான வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு மறுமையுடைய வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கபருக்கு போன பிறகு தான் நம்ம நிஜ வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருக்கிறதெல்லாம் போலியான வாழ்க்கை. ஆனால் மனுஷன் போலியான வாழ்க்கையை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம். உண்மையான வாழ்க்கையை பற்றி என்ன எடுத்து சொன்னாலும் அதை காதலே நம்ம வாங்க மாட்டோம். உண்மையான வாழ்க்கை இருக்குன்னு ஒன்று நம்ம நினைக்க கூட மாட்டோம். ஆனால் மௌத்தான பிறகு அல்லாஹ் இடத்துல போய் கெஞ்சு அந்த உயிர், அல்லாஹ் என்னை விடு, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை நன்மையை செஞ்சுட்டு வந்துடுறேன், அத்தனை ஜக்காத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன், அத்தனை சதக்காவை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போய் கெஞ்சுது உயிர். அல்லாஹ் தருவானா? திரும்ப வராது. மாண்டவர்கள் மீண்டும் வருவதில்லை. அதனால் நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம எவ்வளோ ஜக்காத்து சதக்கா பண்ணணும், எவ்வளோ குர்ஆன் ஓதணும், எவ்வளோ நன்மைகளை நம்ம கபருக்கு சேர்த்து வச்சுக்கணும், அதில் நம்ம முன்னிலையிலே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வேற என்னடா?
பெண்கள் கண்டிப்பா இருக்கலாம்டா, மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு மதரசாக்கள்லையும் பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மதரசா ஒதுக்கி அங்க இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லையே, ஒரு வக்துக்கு கூட ஈத்திகாஃப் இருக்கலாம் பெண்கள். எவ்வளவு நேரத்துக்கு இருக்கலாம்? ஒரு வக்துக்கு, மஹரிப்லேருந்து இஷா வரைக்கும், இஷாவிலேருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும், இவ்வளோ நேரம் மட்டும் உங்களுடைய இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு ஒரு வக்துக்கு கூட ஈத்திகாஃப் இருக்கலாம். உங்களுக்கு முஸ்தஹப் தான். அது என்னது முஸ்தஹப்னா? என்னடா? இயன்றவர்கள் செய்து கொள்ளலாம். முஸ்தஹப்னா என்னது? இப்போ வீட்டில் என்னை பார்த்துக்கிற ஆள் இருக்காங்கன்னா நான் ஒரு ரூமை ஒதுக்கி ஒரு 2 நாளோ 3 நாளோ நான் ஈத்திகாஃப் இருக்கலாம். என்னை பார்த்துக்கவே ஆள் இல்லைன்னா நான் நைட்டு இஷா தொழுகும் போது இன்றைய இரவு முழுவதும் அமல்லே கழிக்க போகிறேன், இது ஒற்றைப்படை இரவில் ஒரு இரவாக இருக்குது, இந்த இரவில் நான் ஈத்திகாஃபோட நியத்து வச்சுட்டேன் அப்படின்னு அப்படி வீட்டுக்குள்ளேயே சுபுஹ் வரையே நம்ம ஈத்திகாஃப் நியத்தில் இருக்கலாம். நியத்து பண்ணி இருக்கலாம். அது ஈத்திகாஃபுடைய அமல்ல இருக்கணும். அந்த நேரத்தில் யாரோடையும் பேசவே கூடாது. ஈத்திகாஃபுடைய முதல் நோக்கம் வாய்க்கு பூட்டு போடுறது. என்னது? யாரோடையும் பேசினா அல்லாட்ட மட்டும்தான். யார்கிட்டையும் ஆண் கூட பேசக்கூடாது, அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஆமா, அவ்வளோ இருக்கு. உயிர் நம்ம நாடி நரம்பு எல்லாத்தையும் பூட்டி வைக்கிறது பேர் தான் ஈத்திகாஃப். சாதாரணமாக கிடையாது. வாங்க முடியும், வாங்க முடியும்னு சொல்லு. மா பேசாம இருங்க வாங்க சொல்லும் போது. டீ குடிக்கல, டீ குடிக்கல. ரமலானுடைய எல்லா விஷயத்தையுமே பேணிக்கணும். ஏதோ ஆமாம், கியாமுல் லைல்ன்றது அந்த புனிதமான இரவுகளுக்கு சொல்லக்கூடிய. கியாம்னா என்னதுமா? கியாமத்துடைய நாளை நினைப்பது. கியாமத்துனா என்னது? கியாமத் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அந்த கியாம் என்ற வார்த்தை, சரியா? லைல்னா இரவு. நம்ம இந்த இரவில் நின்று வணங்கும் பொழுது அது கியாமுல் லைலுடைய தொழுகைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு தாலா இந்த தொழுகையை நம்ம தொழுகிறனால அந்த கியாமத்துடைய நாளையில் இந்த தொழுகை நமக்கு ஒரு நிழலாக இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். இரவு வணக்கங்களில் ரொம்ப சிறந்ததை என்ன சொன்னாங்கன்னு சொன்னாமா, இரவில் அதிகமாக நின்று யார் வணங்குறாங்களோ அவங்களுடைய அந்த இரவு தொழுகை இருக்குல்லம்மா, இரவு வணக்கம் இருக்குல்ல, அது அல்லாஹ் இடத்துல மிக சிறந்ததாக இருக்குமா. அந்த சிறப்பு நமக்கு எந்த நாளில் காட்டப்படும்னா, கியாமத்து நாளையில் அந்த இரவு தொழுகை தொழுது நமக்கு ஒரு நிழற்குடையாக இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லாரும் அந்த பொட்டல் வெயிலில் நிற்கும் போது நமக்கு அல்லாஹு தாலா ஒரு நிழலை தர்றான் அப்படின்னு சொன்னால், அரசுடைய நிழல் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த கியாமுல் லைல் நம்ம தொழுகிறதுல தாம்மா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனால் அந்த கியாமுல் லைல் தொழுகையை நம்ம விடக்கூடாது. கியாமுல் லைல்னால் ஒவ்வொரு புனிதமான இரவுகளில் செய்யக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் கியாமுல் லைல் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளியிலலாம் கியாமுல் லைல்னு சொல்லி தான் தொழுகை வைப்பாங்க அதிகமாக. இரவுடைய தொழுக போகிறோம், விசேஷமான இந்த இரவு தொழுதுக்குங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான் கியாமுல் லைல் தொழுகைன்னு சொல்லுவாங்க. நம்மளே கபருடைய வாழ்க்கைக்காக 2 ரக்காத்து, அல்லாஹுடைய அரிசியுடைய நிழல் நமக்கு கிடைக்கணும்னு 2 ரக்காத்து, இப்படி நம்மளே அல்லாஹிடத்தில் கட்டிக்கிட்டு எவ்வளோ நஃபில் வேணால் நம்ம தொழுகலாம். அந்த இரவில் 100 ரக்காத்துகளுக்கு மேலே தொழுகலான்னு போட்டிருக்கு.
மாஷா அல்லாஹ். நம்ம அதனால தான் மதரசாவில் தொழுகை வச்சே காமிச்சோம்லம்மா. என்னென்ன தொழுகைலாம் அன்றைக்கி தொழுதோம்மா சொல்லுங்கள். தஸ்பீஹ் நஃபில் தொழுதோம், ஐயாமுல் பீல் நஃபில் தொழுதோம், உமர்கலா தொழுதோம், வாலிதைன் பெற்றோர்களுக்காக தொழுகக்கூடிய தொழுகை தொழுதோம். அப்புறம் என்ன தொழுதோம்மா? ஹாஜத்து, ஷுக்ரியா, தௌபா தொழுதோம். அப்புறம் நிறைய கியாமுல் லைல் இரவுடைய தொழுகைண்டே ஒரு 8 ரக்காத் தொழுதோம். இந்த மாதிரி சலாத்துன் நாரியா ஓதணும். இந்த மாதிரி நிறைய விசேஷ அமல்கள் அன்றைக்கி தொழுகை என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லணும். மாஷா அல்லாஹ். முடியாதவங்க கூட வந்து அந்த இரவு பூரா ஹயாத்தாக்குனதெல்லாம் அல்லாஹுடைய பெரிய கிருபை. அது உண்மையாகவே யார் அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவங்கள தான் அல்லாஹ் அமலில் கொண்டு வைப்பான். யார் அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவங்கள தான் இந்த மாதிரி மஜ்லிஸுகள் அல்லாஹ் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சிறது இல்லைடா. இந்த உலகம் வந்து அவ்வளோ சுருங்கி போயிடுச்சு. சுருங்கி போன இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ் உங்களை கொண்டு மஜ்லிஸில் உட்கார வச்சுருக்கனாலே அது ரொம்ப பெரிய சிறப்பு. அல்லாஹ் இடத்துல மலக்குகள் வந்து இந்த என்ன அங்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நட்சத்திரத்தை விட ரொம்ப ஜொலிப்பான ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன்னு சொல்லி அல்லாஹ் எந்த வானத்துலேருந்து பார்க்குறாம்மா? நம்ம போன தடவை அமலில் சொன்னோமா, அல்லாஹ் எந்த வானத்துலேருந்து பார்க்குறான்? ரொம்ப 7வது வானம்லாம் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாலாம் தாண்டி இருக்குது அல்லாஹோட அர்ஷுன்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ் அங்கேருந்து நம்மளோட இந்த கூட்டத்தை அல்லாஹ் உற்று நோக்குறான். இப்போ அல்லாஹ் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? மலக்குகளிடத்துல என்ன இந்த ஒரு அழகான ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு ஜொலிப்பை நான் பார்க்குறேனே, அங்கே என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெரியாத மாதிரி கேட்பானா. படைச்ச ரப்புல் ஆலமீன் தெரியாதா? மலக்குகள்கிட்ட அல்லாஹ் தெரியாத மாதிரி கேட்குறான். சுப்ஹானல்லாஹ். மலக்குகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை பற்றி தான் அல்லாஹ் பேசிகிட்டு இருக்காங்க பெருமையாக. என்ன சொல்லுவாங்களா மலக்குகள்? உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த நோன்பையும் நீ கொடுத்த தொழுகையையும் எப்படி இபாதத் செய்யணும், எப்படி தொழுகணும்னு எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, அப்போயா என்னை பார்த்துருக்காங்களா அவங்க அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் என்ன கேட்பான்? என்னை பார்த்துருக்காங்களா என்னை பற்றி இவ்வளோ பேசுகிறதுக்கு? நீ படைச்ச எல்லா விஷயத்துகளையும் ஹதீஸ்களையும் இதுலையும் கேட்டு உன்னை பயந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லப்படுமா. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் அல்லாஹ் இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மாதிரி மஜ்லிஸ்களில் அமர்ற பாக்கியம். இதில் நம்ம என்ன ஹாஜத்தை நாடி அமர்ந்திருந்தாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் முழு ஹிதாயத்தையும் கொடுத்து அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். இன்னும் 3 நாட்கள் தொடர்ந்து மதரசா இருக்குமா. திங்கள், செவ்வாய், புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து தான் மதரசா லீவு சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால் 3 நாள் தொடர்ந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புங்க. அது அல்லாமல் ஆண்டு விழா வந்து ரமலான் முடிஞ்சு தான் இன்ஷா அல்லாஹ் வைப்போம். அது நம்ம இஸ்லாமிய ஸ்கூலில் தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ஆண்டு விழா நடக்கும், ஆனால் ரமலான் முடிஞ்சு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் ஆண்டு விழாவில் வந்து கலந்துக்குங்க. திரும்ப மதரசா திறந்த பிறகு உங்கள் எல்லாருக்கும் வந்து மறுபடியும் பயானில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். நல்லபடியாக ஆரோக்கியமாக ஆஃபியத்தாக எல்லோரும் நோன்பு பிடிங்க. நல்ல வேகமாக ரமலானை எதிர்கொண்டு இப்போ நீயத்து நோன்பு எதுவும் இந்த ஒரு வாரத்துக்கு எதுவும் யாரும் வச்சிடாமல் தைரியமாக நல்லா சாப்பிட்டு உடம்பை திடகாத்திரமாக வச்சுக்கணும். பரலான நோன்பை ஒன்றை கூட நம்ம விட்டுறக்கூடாது. அந்த நாட்களில் வந்து நோன்பு வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவரோட சந்தோஷமாக வாழ்கிறவங்க யாரும் அந்த மாதிரி ஒரு வேலைகளில் ஈடுபட்டுறக்கூடாது. ரொம்ப கண்ணியமான முறையில் இந்த நோன்பை வந்து கொண்டு செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நான் ரமலான் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த எண்டில் 30வது 27வது நோம்பில் இருந்து தான் நிறைய அமல் செய்யணும். 21லேருந்து அந்த நேரத்தில் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறேன், சாப்பாடு காய்கறி வாங்க போகிறேன், பிரியாணி ஆக்கிற கறி வாங்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு இஷ்ராஃபாக நேரத்தை பூரா செலவழிச்சிட்டு அல்லாஹ் கூலி வழங்கக்கூடிய நாளையில் பிரியாணி சோறை கிண்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா? அதில் வந்து ரெடியாக இருக்கணும். அமல் செய்கிறதுக்கு தான் இந்த நோன்பு நம்மள்கிட்ட வருது. அமல் தான் நல்லா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக நம்ம சமைச்சு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அந்த நேரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குறைச்சிக்கலாமா? ஜவுளி கடையில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்த 10 நோம்பில் தான் அதிகமான அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா?